வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட 7ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகான எக்ஸிட் போல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அந்த எக்ஸிட் போல் முடிவுகளின்படி பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் சொல்வது பாஜக 350 ± 30 என்கின்ற அடிப்படையில் இந்த கணிப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி 120 150 இடங்கள் வரை பெறும் அப்படின்ற கணிப்புகளை கூறியிருக்கின்றன. இந்த கருத்து கணிப்புகளுக்கு பிறகு பிரதமருடைய கருத்து, அவருடைய ஸ்டேட்டஸில் இந்தியா கூட்டணியினுடைய பிற்போக்குத்தனமான அரசியலை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்று பிரதமர் இந்த கணிப்புகளுக்கு பிறகு ஒரு பதிவை வெளியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய பதில், இந்த கணிப்புகள் வெளியாவதற்கு முன்பே மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு, மக்களிடம் நடத்தப்பட்ட உண்மையான கருத்து கணிப்பு எங்களிடம் இருக்கிறது. இந்தியா கூட்டணி 295 இடங்களில் வெல்லும் அப்படின்றார். ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் இந்த கருத்து கணிப்புகள் ஒரு சதி விளையாட்டு என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதற்கு மத்தியில் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியானது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு திரு TR பாலு அவர்கள் திமுகவினுடைய கருத்தாக இதை கூறியிருக்கிறார். மீண்டும் மோடியா, களத்தை பிரதிபலிக்கின்றனவா கருத்து கணிப்புகள்? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு SS ஸ்ரீராம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட, கருத்து கணிப்புகளில் நம்பர் வேணா முன்ன பின்ன இருக்கலாம், எல்லா கணிப்புகளும் ஒரே விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுது. அந்த ட்ரெண்ட் அப்படின்றது பாஜக வெற்றி, அது 300+ அப்படின்றத காட்டுது. அதை ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே அதற்கு பதிலும் இருக்கு. எல்லா கருத்து கணிப்புமே ஒரே விஷயத்தை வந்து பிரதிபலிக்குது. அப்போ எல்லா கருத்து கணிப்புக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஒரு சேர்க்கை இருக்குது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது முக்கியமாக இப்போது கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிற இந்த நிறுவனங்கள் எல்லாமே அதனுடைய நம்பகத்தன்மையை நம்ம யோசிக்கணும். ரீசன் 2004 இப்படி தான் ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்பட்டது. வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான NDA ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 280க்கு மேலே சீட்டு வாங்கி அமோக வெற்றி பெறும் சொன்னாங்க. என்ன நடந்தது பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்பு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தேர் செலக்டிவ் பயஸ், அவங்களுடைய செலக்டிவ் பயஸு, ஒரு சில டைமிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு, இந்த விஷயங்களை வந்து கடந்து அவங்க பிரதிபலிக்கிற ஒரு இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன் 2014 மாதிரியோ 2019 மாதிரியோ கிடையாது. இது வந்து திஸ் எலெக்ஷன் இஸ் பிட்வீன் பீப்புள் அண்ட் மோடி. இந்தியாவுடைய மக்களுக்கும் மோடி அவர்களுக்கும் எதிரான தேர்தல் இது. அப்போ இந்திய மக்கள் மோடிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பதை இதில் முடிவாகிவிடுது. காரணம் என்னன்னா, அதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். 2014 அவர் வைத்த வாக்குறுதிகள் நம்ம எல்லாமே பார்த்தோம். என்னெல்லாம் சொன்னார். அப்போ டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தார். அதுக்கு மக்கள் வந்து அவங்களுடைய விழியை உயர்த்தினாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் 19 ஒரு தேசபக்தி விஷயத்தை கொண்டு வந்தார். ஒரு புல்வாமா பற்றி பேசினார். புல்வாமா தாக்குதலை பற்றி, அச்சுறுத்தலை பற்றிலாம் பயங்கரமாக சொன்னார். மக்கள் அதுக்கும் ஓஹோ இவர் வந்தால் இதெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பட் இந்த தடவை எல்லாமே பிசு போய் ஒண்ணுமே இல்லாம இந்த தடவை தான் ராமர் கோவில் வந்தது. அதுதான் அது ஒன்னும் இல்லாம போயிடுச்சே. அவருக்கே தெரியுமா இஸ்லாமியர் இடஒதுக்கீடு நான் இருக்கும் வரை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. இதுக்கான வாக்கு வங்கி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இதுதான் கார்கே. என்னன்னா, இப்போ இந்த எலெக்ஷன்ல தான் அவர் மூடி வைத்திருந்த அவர் முகத்திரையை அவரே கிழித்து கொண்டு வெளியே வந்தது. முழுக்க தேச நலம் சார்ந்து எதுவுமே எந்த விஷயமே பேசாம எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாக அவரோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ரெக்கார்ட்ஸ்லையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக 75 years ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஹிஸ்டரியில் இந்த மாதிரி ஒரு பிரதமர் இல்லைங்கிறத பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா. அப்போ அந்த பர்டிகுலர் போலிங் எப்படி இருக்குங்கிறத இந்த எக்ஸிட் போல்ஸை வச்சு எப்படி நான் நம்ப முடியும், எப்படி நம்பகமாக இருக்க முடியுது? நீங்கள் இஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ மணிப்பூரை ஒரு இஷ்யூவாக சொல்கிறீங்க, பிரதமர் வந்து வெறுப்பு பேச்சு பேசினாரு அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி தானே அந்த நம்பரில் இது ப்ரொஜெக்ட் இருக்குது. நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆகாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? சிம்பிள், அதான் நான் சொன்னேன் இல்லையா. அதாவது ஒரு எக்ஸிட் போல்ஸ் நடத்தக்கூடிய இந்த ஆட்களுக்கு தெரியும்
எப்படி அதை வந்து சேகரிப்பாங்க, யாரும் ஒரு சில சமயம் பாஜக ஆஃபீஸில் வெளியே வந்து இதெல்லாம் கேட்டிருக்கலாம், இனி யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு. அந்த சாம்பிளிங் இருக்குது, பயஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் விட டைமிங் இருக்குது. காரணம் பாஜகவே வந்து 7 கட்டமாக இந்த தேர்தலை செஞ்சு அவங்களுக்கு எளிதாகவும் அதை கொடுத்துட்டாங்க. மொத்தத்தில் சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸிட் போல்ஸை நம்ப முடியாத விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் 20 இயர்ஸ் பேக்கு. அந்த ஹிஸ்ட்ரி திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ரீசன் இன்னும் சொல்லிடுறேன். அப்போ இதை முழுசா புறக்கணிக்கிறீங்க இந்த எக்ஸிட் போல்? புறக்கணிக்கிறோம் என்பதை விட இது நம்பவே இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா இந்தியா கூட்டணி என்பது எவ்வளவு வலுவாக வளர்ந்தது, பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக மக்கள் எந்த அளவு அணிதிரண்டார்கள் என்பதை நாம கடந்த 2-3 மாசமா கண்கூடா பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சான்சஸ், இவ்வளவு பெரிய டெலிபரேட்டா இவ்வளவு விஷயங்கள் வரும்னு சொல்லிட்டு யாராலுமே நம்ப முடியாது. ஓகே, டால்பின் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட கருத்து கணிப்பு வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொல்றாரு, கருத்து கணிப்புகள் என்ன வரும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. ஸோ எல்லா நம்பர்ஸுமே இந்த 350 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருக்கிறப்ப தான் சந்தேகம் வலுக்கிறது. இது வந்து ப்ரொஜெக்டட் அல்லது வந்து இது வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு பண்ணுவீங்க. முதல்ல பெரிய 140 கோடி மக்கள் தொகை உள்ள பாரத நாட்டில் ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு தேர்தல் திருவிழாக இதை வந்து நல்ல அமைதியான முறையில் நடத்தி முடித்திருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அதே மாதிரி இதில் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் கூட எங்களது வாழ்த்துக்கள். சகோதரர் சொன்னார், நாங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து கணிப்பை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம், அது வந்து ஏதோ ஒரு குறிப்பு எல்லாரும் ஒரே மாதிரி மனநிலை எடுத்திருக்காங்கன்ட்டு. தமிழ்நாட்டை பற்றி கருத்து கணிப்பையும் சகோதரர் புறக்கணிக்கிறாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எல்லாமே வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரையில் கருத்து கணிப்பெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதே மாதிரி கருத்து கணிப்பு 2009 வந்துச்சு, 2014 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 5 மாநில தேர்தல் நடந்தது. டிசம்பர் மாதம் ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அதில் நாங்கள் சொன்னோம், இதே கருத்து கணிப்பில் நாங்கள் சொன்னோம் 5 மாநில தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கும்னு சொன்னோம். இல்லை சத்தீஸ்கர்லாம் நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது, அங்கே அந்த பூபேஷ் பாகலுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீங்கள் ராஜஸ்தான்லலாம் அது வர முடியாது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது மத்திய பிரதேசத்தில், இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், எங்ககிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்குது, உங்கள் கருத்து கணிப்பெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கட்சிக்குள்ளார நாங்கள் வந்து 18 கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு இயக்கம். ஆனால் எங்களுடைய கட்சிக்குள்ளார ஒரு ஏற்பாடு இருக்குது, அதன் பிரகாரம் நாங்கள் சொல்கிறோம் இங்கெல்லாம் வெற்றி பெறுவோன்னு. ஆகையினால எனக்கு இந்த கருத்து கணிப்பில் 348 358 தொடங்கி 401 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து 400 தாண்டி வருவோம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த கருத்து கணிப்பை வந்து இன்னும் கூட சரியாக கருத்து கணிப்பை கணிச்சிருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் பாரத பிரதமர் தெளிவாக சொன்னார் அவருடைய பாராளுமன்ற நிறைவுரையில், இந்த தடவை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி 370க்கு மேலே எடுப்போம், 400க்கு மேலே என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் சொன்னதுக்கான காரணத்தையும் பட்டியலிட்டார். அவர் நாடாளுமன்றத்தினுடைய அவருடைய நிறைவுரையில் பட்டியலிட்டார். அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பறை கட்டி கொடுத்ததில் தொடங்கி 52 கோடி பேருக்கு மக்களுக்கு வந்து வங்கி கணக்கு ஆரம்பித்ததுலேருந்து 18 கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக 6000 ரூபா போட்டதுலேருந்து வந்து 100 விஷயங்களை பட்டியலிட்டு சுதந்திர பாரதத்தில் 47லேருந்து நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி பெரும்பாலான ஆட்சியில் இருந்தப்ப வளர்ச்சி இருந்ததை விட நாங்கள் இந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு துறையிலையும் அதை சொல்லிட்டு பிரதமர் 400க்கு மேலே அந்த டயத்தில் வந்த கருத்து கணிப்புகளை 400க்கு மேலே கொடுத்தாங்க, 411 வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 350ன்னு எல்லாரும் ஒரே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவங்க யாருடைய கருத்தை பிரதிபலிக்கிறாங்கன்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல. கார்கே 2014 அப்ப இதே எடுக்கப்பட்டதா திணிக்கப்பட்டதான்ற கேள்வி. 2014 இதே மாதிரி விவாதம் நடந்தப்ப யாருமே சொன்னாங்க இனிமேல் இந்தியாவில் அதாவது தனி கட்சி வந்து பெரும்பான்மை வருவதற்கு வாய்ப்பு இல்லை, கூட்டணி ஆட்சி தான் வரும், அப்படிதானே சொன்னாங்க. அப்படிதானே வந்தது. எங்க வந்தது? 272ங்க, 272 கூட்டணி ஆட்சி இல்லை, நாங்க தனி பெரும்பான்மை வந்து எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமா வந்தோம். அதே மாதிரி 2019 இதே மாதிரி தான் சொன்னாங்க எதிர்கட்சிங்க. காரணம் என்னன்னா 2019 303, நாங்க இன்னைக்கு சொல்றோம் 370 நோக்கி நாங்க போறோம்னு சொல்றோம். காரணம் ஏதோ 2 மாசத்துக்கான ஒரு கூட்டணி போடுறோம், 2 மாசத்துக்காக ஒரு பிரச்சாரம் பண்றோம், அதனால மக்கள் எல்லாம் மாறிடுவாங்கன்னு இல்லை. தொடர்ந்து 10 வருஷமாக 24/7 உழைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறத அடித்தட்டு மக்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பலன்களை அனுபவிச்சிருக்காங்க, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையில. அந்த ஒரு காரணம் தான் நாங்க சொன்னோம்
இந்த பரப்புரையெல்லாம் இந்த 2 மாசத்துக்கான பரப்புரை, இந்த நியாய யாத்திரை, இந்த வந்து துக்கடா யாத்திரை எல்லாம் பத்தி யாரும் கவலைப்படாது. ஏன்னா அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு தண்ணி வேணும், அவனுக்கு விவசாயம் பண்றதுக்கு மின்சார வசதி வேணும், அவனுக்கு சாலை வசதி வேணும், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும், அவங்களுடைய பயிர் காப்பீடு வேணும். இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம் சொன்னதனால தான் 400க்கு மேல தான் இன்னும் சொல்றாரு திரு சஃபி. இல்ல என்னன்னா சார் பேசும்போது தமிழ்நாட்டுடைய இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் கேட்டாரு. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணல. ரீசன் என்னன்னா தமிழ்நாட்டில் 39க்கு 39 தமிழ்நாட்டு போட்டிருக்கணும். நீங்க அதுலயும் 3 எடுத்து சொருவீங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிதான். கேரளால எடுத்து சொருவிடுறது, தமிழ்நாட்டில் சொருவிடுறது, வெஸ்ட் பெங்கால் எங்கெல்லாம் இவங்களுக்கு வரவே வராதோ அங்கிருந்தெல்லாம் 3 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு 4 சீட்டு உருவுறது தான் தவறுங்கிறோம். அங்கதான் பிரச்சனைங்கிறோம். இப்ப அண்ணன் சொல்லும் போது தமிழ்நாடு உள்ளதும் அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதுவும் பயஸ் தான் கேட்கிறாரு. 100% பயஸ் தான். 39க்கு 39 சொல்லி இருந்தாங்கன்னா ஒப்புக்கொள்கிறோம். ஏன்னா மன் கி பாத் மாதிரி ஜன் கி பாத்னு ஒரு நிறுவனம் பண்ணும்போது பயமா தான் இருக்கும் எங்களுக்கு. கேப்போம் டீடைலா கேப்போம். ப்ரொஃபசர் அருணன், இந்தியா கூட்டணியினுடைய பிற்போக்குத்தனமான அரசியலை, குறிப்பா மோடி எதிர்ப்பு மட்டும்தான் இந்த கூட்டணி முன் வச்சது, வேற எதையுமே ஒரு அஜெண்டாவோ எதுவுமே முன்வைக்கல, அதை மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் ஒரு ஸ்டேட்டஸ் வாயிலாக இந்த தகவலை சொல்றாரு. இந்த கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் அதான் காட்டுதா இந்தியா கூட்டணியை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்றத நோக்கி ஏதாவது? இல்லை, ரொம்ப வேதனையான விஷயம். இந்த நாட்டு பிரதமர் எதிரொலிக்குது. இந்த நாட்டு பிரதமர் தேர்தல் முடிவை வச்சு கருத்து சொன்னா சரி, தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்பே கருத்து கணிப்பை வச்சே பதிவு போடுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. எதை வச்சு? எக்ஸிட் போல வச்சு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. இது ஒரு எஸ்டிமேட், ஊடகங்களுடைய கணிப்பு. இதை வச்சே ஒரு முடிவுக்கு வர்றாருன்னா அப்போ ரொம்ப சந்தேகம் வருது. அப்போ இவரெல்லாம் சொல்லி இப்படித்தான் போடணுங்கிற மாதிரி ஏற்பாடான்னு சந்தேகம் வருமா வராதா? இவங்க எக்ஸிட் போல் இப்படி போட இவர் உடனே இப்படி ஒரு பதிவை போட, இது என்னங்க கொடுமையாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த எக்ஸிட் போல் என்பது வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பு என்பது உண்மையிலே இப்போல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா ரொம்ப வேடிக்கையான விஷயமாகி போச்சு. நேற்றுலேருந்து பார்க்குற விதவிதமான பதிவுகள் ஆதாரங்களுடன் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, சினிமாவில் சொல்லுவாங்க சிரிப்பு போலீஸுன்னு, அந்த மாதிரி சிரிப்பு ஊடகங்கள் சில இன்றைய தினம் கிடந்து பயங்கரமாக தங்களை தாங்களே நகைப்புக்கு இடமாக ஆக்கிட்டாங்க. ஒன்றெண்டை மட்டும் சொல்கிறேன், நான் பேர் கூட சொல்லலை. ஒரு ஊடகம் ஹரியானாவில் பாஜக கூட்டணி 16 முதல் 19 இடங்கள் வரை வெல்லும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஹரியானாவில் மொத்தம் இருக்கிறதே 10 தொகுதி தான். இன்னொரு ஊடகம் இமாச்சல பிரதேசத்தில் பாஜக கூட்டணி 6 முதல் 8 வரை தொகுதிகளை கைப்பற்றும். ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறதே 4 தொகுதி தான். அப்புறம் இன்னொரு ஊடகம் அங்கே பீகாரில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, லோக் ஜனசக்தி கட்சி, அது 4 முதல் 6 இடங்களை கைப்பற்றும். ஆனால் அந்த கட்சி போட்டியிடுறதே பீகாரில் வெறும் 5 இடங்கள் தான். 5 இடங்களில் போட்டியிட்டு எப்படியா 6 இடங்கள் வரை ஜெயிக்கும்? அதை விட கொடுமை, ஒரு எண்ணிக்கை போடுறாங்க. பாஜகவுக்கு 371, இந்தியா கூட்டணிக்கு 125, பிற கட்சிகள் 47. 371, 125, 47. இதே அப்படியேங்க 3 ஊடகங்கள் அப்படியே போட்டிருக்கு. யாரை பார்த்து காப்பி அடித்தான்னு தெரியல. இது எங்கேயாவது இப்படிலாம் நடந்தது உண்டா? எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் என்ன இது எப்படி கணிப்புன்னு ஏற்றுக்கிறதுங்க? இல்லை, அது அப்படி உண்மையிலே இதை நோக்கி தான் மக்களுடைய மனநிலை நீ ஏன் பார்க்கக்கூடாது? 2014 காங்கிரஸ் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும்ன்றத இதே கருத்து கணிப்புகள் சொன்னது, அது நடந்தது. அது மாதிரி ஏன் அதை பார்க்க கூடாது? ஆமாங்க, இல்லை அதுக்கு தான் இங்கே ஏற்கனவே திமுக இப்போ 2004க்கு போவான். நாங்கள் 2004 வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைஞ்சது இடதுசாரிகளின் ஆதரவோடு. நான் சொல்கிறது என்னன்னா, நான் பழசுக்குள்ளே கூட போகலை. அதனால தான் இந்த புதுசே இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இதுலேயே இவ்வளவு குளறுபடிகள், குழப்பங்கள், ரொம்ப பச்சையாக
இது இவங்களா போட்டுக்கிட்ட ஒரு ஃபிகர்ஸ் மாதிரி எண்ணிக்கை மாதிரி இருக்க ஒழிய ஒரு ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக அதில் சில சாம்பிள் கணக்கெல்லாம் இருக்குல்ல, எத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ சுமார் மொத்த வாக்காளர்கள் 80 கோடி பேரில் எவ்வளோ கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது, சுமார் வச்சுக்கோ ஒரு 60 கோடி பேர், அவ்வளோ பேர் அத்தனை கோடி பேர் வாக்களித்ததில் நீங்கள் எத்தனை லட்சம் பேர்கிட்டையாவது சாம்பிள் சர்வேன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எத்தனை அதோடைய சைஸ் ஆஃப் த சாம்பிள், அந்த மாதிரியுடைய அளவு என்ன, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்த பிறகு கேட்டிங்களா, அவங்கெல்லாம் உண்மையை சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா டிவிக்காரங்க போய் கேட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லுவாங்களா? ஒன்றியத்தில் ஏற்கனவே ஆட்சியில் உள்ளவங்களுக்கு ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் வருது, இந்த மாதிரிலாம் போய் வாக்குச்சாவடி வாசலில் நின்று கேட்கறது கூட இல்லை எக்ஸிட் போலு. இவங்களாம் சில கணக்கு ஒரு எஸ்டிமேட்டு ஒரு மதிப்பீடு வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் சொல்லப்படுது, அதெல்லாம் உண்மையோ என்பதற்கு தான் நான் இந்த ஆதாரங்களை காமிக்கிறேன். இது எப்படிங்க இப்படிலாம் கூட நீங்கள் வந்து கருத்து கணிப்புன்னு போடுறீங்க? நான் ஒன்றை சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 4ஆம் தேதி தான் தெரிய போகுது. நான் வந்து இதுக்குள்ளே கூட ஒரு இதாக போகலை, இப்போ கராராக நான் பேசலை. ஆனால் எனக்கு என்ன அடிப்படையான விஷயம் கார்கே, நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த கருத்து கணிப்புக்குள்ளே உள்ள ஒரு சின்ன வரலாறு இருக்குல்ல, இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை வெளியிடுவது என்பது வாக்காளர்களுடைய மனநிலையை அவர்களுடைய சிந்தனையை பாதிக்கும். ஆகவே முதல்ல தடை செய்யப்பட்டுருந்துச்சு, அவங்க கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைசியாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா எல்லா வாக்குப்பதிவும் முடிஞ்ச பிறகு தான், எல்லா தொகுதியிலும் 547 முடிஞ்ச பிறகு தான் ஐயா உங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில். இப்போ இந்த மாதிரி வெளியிடுவது என்பது ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக, ஆட்சிக்கு ஆதரவாக வெளியிடுவது என்பதில் என்ன ஆபத்து இருக்குன்னா, யாராக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த தேர்தலை வாக்கெடுப்பை நடத்துகிற அதிகாரிகளுடைய மனோநிலையை பாதிக்குமா பாதிக்காதா? ஐயா பாஜக தாம்ல வரப்போகுதாம்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களாம்ல, நமக்கு எதுக்கியா வம்பு, பாஜக வேட்பாளருக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா அந்த பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாகவே நம்ம நிற்போம் அப்படிங்கிற என்ன வராதா? அப்படி நடக்கலையே, அங்க போகிற பல வந்தது இல்லை, வாஜ்பாய் திரும்ப வரலையே. இல்ல நான் சொல்ற பாயிண்ட் அது வருமா வராது, அதையும் தாண்டி தான் நிக்கணுங்கிறது இந்தியா கூட்டணி அதிகாரிகள் மனநிலை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இல்ல பண்ணாது நீங்க உத்தரவாதம் தர முடியுமா கார்கே? நீங்க மனுஷங்க தானுங்க, அது கூட இருக்கக்கூடாதுங்கிற, அதையும் தாண்டி அவங்க நியாயமாக பல இடங்கள்ல நடந்திருக்கலாம். ஆனா மனுஷங்க தானே ஐயா, அடுத்த மோடி ஆட்சி தான் நம்மள வரப்போகுது. கட்சி முகவர்களுடைய மனோநிலையே ஓகே, இன்னும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். 150 அதிகாரிகளிடம் அமித்ஷாவே பேசினார், ஒரு குற்றச்சாட்டுலாம் கூட வச்சிருக்காரு. நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். பேராசிரியர் திரும்ப டாக்டர் சுமந்த் அவர்களும் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் போல ஒரே கருத்து கணிப்பு ஒரே ஜெராக்ஸ் அப்படின்னு சமூக வலைதளங்களில் விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. இந்த நம்பர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது எங்கே எடுத்தாங்க, எல்லாம் ஒரே மாதிரி வருது அப்படின்றப்ப இந்த விமர்சனங்களும் சேர்ந்து வருது. இல்லை, இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் மக்கள் ஜனநாயகமாக இருக்காங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டா அதில் எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஏன் இப்போ ரீசெண்டாக தெலுங்கானா காங்கிரஸ் தான் வரும்ன்ற போது இதே காங்கிரஸ் ஆட்கள், இதே இந்திய கூட்டணி ஆட்கள் எல்லாம் இங்கே உட்காந்து ஆஹா ஹோன்னு பேசினாங்களே, இது தெரிந்த விஷயம், வருவோம் கிருவோம்னு தானே பேசினாங்க. இதே கர்நாடகா எலெக்ஷனில் இப்போ ரீசெண்டாக பண்ணும்போது இதே இந்திய கூட்டணி ஆட்கள் வந்து உட்காந்து மாறி விட்டதுன்னெலாம் தானே பேசுகிறாங்க. இப்போ அவங்க பாவம், அவங்களால வேறு என்ன ஒரு வருஷமாக என்னெல்லாமோ பில்டப் பண்ணி பார்த்து மக்கள் தேங்க்யூன்றதுனால கொஞ்சம் அவங்க விரக்தியில் பேசுகிறத நான் இது பண்ணிக்கிறேன். சுலைமான் அவர்கள் இன்னைக்கு நம்பல, 2 நாளுக்கு அப்புறம் அவர் நம்பி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இது வந்து மோடிக்கும் நாட்டு மக்களுக்குமான எலெக்ஷன்னாரு. நான் அப்படி பார்க்கல, இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் டைனாஸ்டிஸ்க்கும் இருக்கிற எதிர்ப்பான எலெக்ஷனாக பார்க்குறேன். இதை வந்து ஊழலுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆன எலெக்ஷனாக பார்க்குறேன். இதை வந்து எப்படி ஆஸ்பிரேஷனல் யூத், அதாவது இளைஞர்களின் எதிர்பார்ப்புக்கும் அவர்களை புறந்தள்ளிய இந்த இந்திய கூட்டணியாகவும் தான் நான் பார்க்குறேன். பல விஷயம் இருக்கு இந்த எலெக்ஷனில் வர்றதுக்கு. ஆகையினால இவர்கள் செய்தது போருண்டா சாமி, 10 வருஷம் யூபிஏ அரசாங்கத்தில் இங்கே பக்கமே நீங்கள் வர வேண்டாம்னு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை, யூபிஏ கவர்மெண்ட் நேற்று போல போய் 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3வது முறை வரும் அப்படின்றப்போ அங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்காது, இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படின்றத எப்படி நீங்கள் மீண்டும் அறுதியாக சொல்லுங்க? மக்கள் அதை ஏங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றது ஏதாவது உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்கா? என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமலும் போகலாம்.
ஆன்டி இன்கம் இப்ப சொன்ன இப்ப நம்ம பேசும்போது வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து பிஜேபி தோத்துருனாங்க. இன்னைக்கு சிக்கிம்ல ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஜாஸ்தியாகி இன்னைக்கு பிஜேபி தான் வின் பண்ணிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சினா ஓட் பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் ஆனா எப்பவுமே இது வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம். அது ஃபேவராகவும் ஒர்க் பண்ணும், ஃபேவர் இல்லாம ஒர்க் பண்ணும். நம்ம ஒரு டிசிஷன் எப்படிங்க எடுக்கிறோம்? மக்கள் கிட்ட சுதந்திரமா உங்களை பத்திரிகையாளர்கள் அவங்க ஏதாவது பண்ணாலும் தப்பு, பண்ண விடாட்டாலும் தப்பு, பண்ணுனா மோடி அவர்கள் வந்து எல்லாரையும் எங்களை அழுத்தம் கொடுக்கிறாருன்றீங்க. பண்ணக்கூடாதுன்னா வந்து இது வந்து ஒரு காட்டாட்சி, இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி. அந்தந்த சேனல் கொடுக்கறத நீங்க வந்து கிரேஸ்ஃபுல்லா முதல்ல ஏத்துக்கோங்க. ஆமாம், நாங்கள் இன்னும் மக்களிடம் போய் நாங்கள் எங்களால் மக்களை நம்ப வைக்க முடியவில்லைன்னு நீங்க ஒத்துக்கோங்க. சக்சஸ் எப்ப தெரியுமா ஆரம்பிக்கும்? என்னுடைய உண்மையான நிலைமையை நான் புரிந்து கொண்டால்தான் என்னுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும். நாங்க வந்து அதை ஒத்துக்கவே மாட்டோம். ஆனா மோடியை மட்டும் நாங்க திட்டிட்டே நாங்க ஓட்டு வாங்கணும், மக்கள் ஏத்துக்கல. அதை ஒத்துக்கணும்னா நாளை கழிச்சு அவங்க ஒருவேளை தோல்வி அடைஞ்சா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன், இவிஎம் தான் பிரச்சனை அப்படின்னாங்க, அதை நம்ம கேள்வி எழுப்பலாம். சத்தீஸ்கர்ல கேள்வி எழுப்பவே முடியாது, அதெல்லாம் புளிச்சு போச்சு. மக்கள் நீங்க திருப்பி கேள்வி எழுப்பினா வீட்லயே உட்காருங்க. 5 கருத்து கணிப்பு காங்கிரஸ் இருந்துச்சு, இப்ப நடந்தது 5 வந்து ஹங்குனுச்சு. ஆனா என்ன நடந்தது? 53 தொகுதிகளுக்கு மேல பிஜேபி ஜெயிச்சிருச்சு. சோ கருத்து கணிப்புகளுக்கு அப்படியே மாறுபட்டு நடந்தது. அது ஏன் இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அது நீங்க உங்க முடிவுங்க, நீங்க நம்புங்க, நடக்கும் நம்புங்க. நான் நடக்காதுன்னு நம்புறேன். 2009 இருந்து பாஜக என்டிஏ எப்பவுமே ஓட் ப்ரொஜெக்ஷனுக்கும் அவங்க வாங்கிய சீட்டுக்கும் 10% அதிகமாக தான் வாங்கியிருக்கு 2009 இருந்து. நான் உங்களுக்கு வேணா டேட்டா கொடுக்க முடியும். இந்த நம்பிக்கை பாஜக திருப்பி என்டிஏ திருப்பி வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன் மேல திணிக்கிறீங்க? நீங்க வந்து இது வராது ஏன் மேல திணிக்கிறீங்கன்ற நான் இங்க உட்கார்ந்து வந்து இண்டி கூட்டணி வரும் நான் சொல்றதுக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். நாங்க நிச்சயமாக திருப்பி என்டிஏ தான் திருப்பி வரும்ன்றது என்னுடைய பார்வை. இல்ல சார், அதுக்கு அரித்மெட்டிக்கோ காரணங்களோ தான் கேக்குறேன். காரணங்கள் என்னங்க? எவ்வளவு காரணங்கள் சொல்ல முடியும்? வளர்ச்சி எவ்வளவு காரணங்கள் சொல்ல முடியும்? பிரதமர் நிச்சயமாக நாட்டுக்கு தேவையான மக்கள் தேவைப்படும். 9000 சொல்லலாம், 10 வாட்டி சொல்லலாம், 100 வாட்டி சொல்லலாம். உங்களுக்கு யூபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த திமுக துரோகத்தோட லிஸ்ட் நான் 20 சொல்றேன். நான் ஒன்னு சொல்றேன், நான் தமிழ்நாட்டுக்கு செய்த திமுக செய்த துரோகத்தை நான் 20 சொல்றேன். உங்களுக்கு கேட்கிறதுக்கு தைரியம் இருக்கா? டைம் இருக்காதுங்க. நாங்க துரோகத்தை பத்தி போற வழியில பார்க்கலாம் சார். நீங்க டைம் கொடுக்க மாட்டாரு. ஸ்டுடியோல இருந்து நீங்க வீட்டுக்கு போற வழியில துரோகத்தை பத்தி பேசுற விஷயத்தை நீங்க பாத்துக்கிட்டே போலாம். 1 மணி நேரம் ஒண்ணு கூட பிஜேபி பார்க்கல. தயவு செய்து கண்ணை விழுந்து கொண்டு பாருங்க. ஸ்டுடியோல இருந்து போற வழியில பார்த்துட்டே போங்க. திமுக வளர்ச்சி பார்த்துட்டே போலாம். ஒண்ணாவது பிஜேபி பண்ணல சொல்லுங்க. நீங்க ஒண்ணாவது பண்ண சொல்லுங்க. குடும்பத்துக்கு வளர்ச்சி நான் நிறைய பாத்துர்க்கேன், எக்கச்சக்கமா பாக்குறேன். கரெக்ட்டா குடும்பத்தை பண்ணதா அருமையா பார்த்தேன். சரியான வளர்ச்சி குடும்பத்தை பண்ணதா நல்லா பாத்துர்க்கேன். திமுக குடும்ப வளர்ச்சி கணிப்புகள் இப்படிதான் வரும்ன்றத காங்கிரஸ் முன்னாடியே கணிக்குது, இந்தியா கூட்டணி கணிக்குது. இப்ப கருத்து கணிப்பு வெளியிட்ட நிறுவனங்கள் மேல அவங்க பார்வையை திருப்புறாங்க. இல்ல இல்ல இது வந்து ப்ரொஜெக்டட், இது ஒரு சதி திட்டம், இது வந்து ஒரு டிராமா, ஒரு விளையாட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அர்த்தமுடையதா அப்படின்ற கேள்வி வருதுல்ல? இல்ல, குற்றச்சாட்டுக்கள் அர்த்தமுடையதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் இத்தகைய கருத்து கணிப்புகள் செய்யும் ஏஜென்சிஸுக்கு சில விதிமுறைகளை விதிக்க வேண்டும். ஒன்று, என்ன டீடைல்ஸ் அபவுட் த போல், என்னென்ன சாம்பிள் சைஸ், எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் எவ்வளவு பேர் நீங்க இது பண்ணீங்க, அதெல்லாம் சில பேர் வெளியிடுறாங்க. ரெண்டாவது, இந்த போலை ஃபண்ட் செய்தது யார், யார் இதுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. மூணாவது, இந்த போலிங் ஏஜென்சி வேற ஏதும் அரசியல் கட்சிக்கு வேலை செய்கிறார்களா இல்லையா, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வெளிப்படையாக அவங்க தெரிவிக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு எதுவுமே அவங்க இந்த போல் வந்து நியாயமா இருக்கா, சரியா வருதா, தப்பா வருதா, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு போல் செய்யும் போது பர்டிகுலர்லி ஒரு ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் தேர்தலுக்கு முடிந்த பிறகு, பட் ஒப்பீனியன் போல் நீங்க செய்யும் போது அதனுடைய தாக்கம் மக்கள் மனதிலேயே ஏற்படுகிறது. அது ஒரு இன்டைரக்ட் கேன்வசிங் மாதிரி ஆயிடுது. யார் நீங்க ஜெயிக்கிறீங்களோன்னு சொல்றீங்களோ அவங்க சார்பாக அந்த ஒப்பீனியன் போல் இருக்கிறது, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நிச்சயமா இத்தகைய விஷயங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மையே கிடையாது இந்தியால. இந்த ஒப்பீனியன் போலிங், எக்ஸிட் போலிங்ல யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் போடலாம், வெளியிடலாம். அதற்கு எந்த விதமான ஆதாரமும் தெரிவிக்க வேண்டாம். நாளைக்கு நான் ஒரு ஒப்பீனியன் போல் பண்ணி எக்ஸிட் போல் பண்ணி இருக்கிறேன், 3 லட்சம் பேர்கிட்ட நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஒரு போல குறுக்கீடு போடலாம். இருக்காரு. அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இந்த இருந்தாங்கன்னா, குறுக்கீடு இப்போ அவருக்கு பதில் ஒரு சொல்லிட்டா சேனல் நல்லா இருந்தாங்கன்னா தட் இஸ் ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் கிடையாது. இவங்க நிஜமாவே அந்த இல்ல அத இன்டர்வியூ ஒபினியன் போல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எக்ஸிட் போல் என்ன பண்ண போகுது சார்? ஓட்டு போட்டாச்சு, Exactly. உள்ள போயாச்சு. முடிஞ்சு போச்சு. இல்ல, முடிஞ்சு இல்ல, போன இல்ல, விஷயத்தை அது சொல்றதுல உங்களுக்கு என்ன தாக்கத்தை தாக்கம் வரப்போகுது? இல்ல இல்ல மத்தியில தாக்கத்தை முடிஞ்சு போன விஷயத்தை அதுக்கும் இன்னும் பயமா? கேளு. இல்ல ஒரு நிமிஷம். எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் இதுல 2 சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்று இதுவும் அந்த போலிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ எல்லா இடத்துலயும் எல்லா அத்தாரிட்டிஸும் டோட்டலி as per ரூல்ஸ் தான் நடந்துப்பாங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. சோ ஒரு போலிங் அத்தாரிட்டி ஜெயிக்கிற கட்சிக்கு 60 வருஷம் அப்படிதான் எதிராக நடந்ததா? செயல்படக்கூடாது. இருங்க, இல்ல, 60 ஜெயிக்கிற வருஷம் காங்கிரஸ் ஆட்சி அப்படிதான் நடந்ததா? இல்லைங்க, ஒரு நிமிஷங்க. இல்லங்க, no, Sumant, ஒரு when you நிமிஷம் make such statements, இல்ல Sumant, you need to answer this question. I can't let you go like that. நீங்க அப்பெல்லாம் நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா 60 வருஷம் அப்படி நடந்ததுன்னு முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அப்புறம் இப்ப சொல்லுங்க. இப்ப பாஜக இருக்கும்போது மட்டும் அப்பெல்லாம் நடக்காதுன்னு அப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க. Please answer that question. Please அப்பெல்லாம் அலோ பண்ண முடியாதுங்க. Yes, answer that first. ஓகே, உங்க கேள்வி 60 வருஷம் அப்படிதான் நடந்தது, இப்போவும் நடக்கும்னு சொல்லுங்க. அதை டிபேட் பண்ணலாம். 60 வருஷம் இல்லைங்க, அது போல் எல்லாம் வந்ததே 1980ஸ்ல தான் அது என்ன அப்ப 80s ல வெச்சுக்கோங்க, சொல்லுங்க. அப்போ 80s ல இப்படி தான் பண்ணாங்க காங்கிரஸ், சொல்லுங்க. அப்போ உங்க சந்தோஷத்துக்கு 40 ஆண்டு காலமாக இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இப்படிதான் நடந்தது. ஆனால் ஒரு தவறு என்றால் அது தவறுதான். அது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தாலும் தவறு, பிஜேபி ஆட்சியில் நடந்தாலும் தவறு. வெறும் வாட் அபவுட் சொன்னது அந்த காலத்துல நடந்துச்சே, ஏன் நீங்க மாத்துறது? What about this? Only when we ask you, you answer. விதிமுறைகளை Otherwise you conveniently blame BJP. நம்ம இந்த கேள்வியை கேட்டாதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வரவங்க எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்க. திருப்பி எதிர்கேள்வி கேட்டாதான் ஆமான்றீங்க. ஒரே நிமிஷம். இல்ல அந்த கேள்வி நான் ஆல்ரெடி கேட்டேன். ஏன் இது 2004ல வாஜ்பாய் திரும்ப வருவார் அப்படின்றப்ப ஏன் அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல? இப்ப எப்படி பண்ணிரும்னு நினைக்கிறீங்க? 2 வாட்டி வந்ததுங்க யூபி அரசாங்கம். ஐயா, 2 வாட்டி வந்தது யூபி அரசாங்கம். அதாங்க நான் திருப்பி சொல்றேன். நான் இந்த எக்ஸிட் போல்ஸுக்கு ஒரு போலிங் ஒபினியன் போலாக இருக்கட்டும், எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இதுக்குள்ள விதிமுறைகள் வேண்டும் என்று நான் 15 ஆண்டு காலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பலன்னா நீங்க போய் ட்விட்டர்லயே பாருங்க. 2015-16ல இருந்து நான் போட்டுட்டு இருக்கேன் ட்விட்டர்ல. அப்பதான் நான் சேர்ந்தேன், அதுக்கு முன்னாடி போட முடியாது. சோ என்னை போன்றவர்கள் இது காங்கிரஸ் ஆட்சியா பாஜக ஆட்சியாங்கிறத பத்தி கவலைப்படல. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபேர் ப்ராசஸா இருக்க வேண்டும். 2வது, இந்த ஒபினியன் போல், இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து சில இடங்களில் ஓவர் எஸ்டிமேஷன் இருக்கலாம். அது நிச்சயமாக ஆனால் டைரக்ஷனை இது சரியாகத்தான் காட்டுகிறது என்றுதான் என்னுடைய கருத்து. அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றியை பாஜக கூட்டணி வெற்றியாக இது காட்டுகிறதா என்றால் என்னுடைய கருத்து இல்லை. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி என்று காட்டுகிறது. ஆனால் 360 வருமா இல்ல 300 வருமா அப்படிங்கிறதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு மேபி ஒரு 20 சீட்டு 30 சீட்டு குறையலாம். இந்த எண்ணிக்கை அவர்கள் கொடுத்ததை விட ஒரு 30-40 இடங்கள் குறைவாக பாஜக பெறக்கூடும் அப்படிங்கிற கருத்து இருக்கே தவிர, இதை தாண்டி இந்தியா கூட்டணி 295 வரும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் அந்த அளவுக்கு தவறு செய்வதற்கு இத்தனை எக்ஸிட் போல்ஸுக்கு வாய்ப்பு மிகவும் குறை. ஓகே, நம்ம கேட்கலாம். அதுல உண்மையான மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு எங்களிடம் இருக்கிறது. 295 இடங்கள் அது சொல்லுதுன்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. இந்தியா கூட்டணி 295 இடங்கள்ல வெல்லும் அப்படின்னு நேற்று நடந்த கூட்டத்துக்கு பின்பு சொல்றாங்க. 295 இடங்கள் அப்படின்னா எங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஹிந்தி ஹாட்லேண்ட்ல பெரும்பாலான நிறுவனங்கள் கொடுத்துருக்குது பாஜக காணது. சவுத்தில் நீங்க சொன்ன மாதிரி 2ல இருந்து 5 வரைக்கும் சில மாநிலங்களில் கொடுக்குறாங்க. எங்க மாஸ் வெற்றி இருக்கும் அப்படின்றது எங்கேயுமே ப்ரொஜெக்ட் ஆகலையே. இல்லை கார்கே, புரியாது என்னன்னா, களத்தில் நின்ற கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக ஒரு விஷயத்தை வெளியே சொல்றாங்க. அதை நம்பாமல் ஒரு நிறுவனம் அதன் ஆட்களை வைத்துக்கொண்டு ஒரு கார்ப்பரேட் லாபியாக இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை சொல்றது நம்புறதே தவறு தானே. தார்மீக உறுப்பினர்களை பாருங்க. உதாரணமா ஹரியானாலையும் கர்நாடகாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் டெல்லியிலையும் களத்தில் நின்ற ஆட்கள் வெளியே நாங்க 295 சீட் ஜெயிப்போம்னு சொல்றாங்க. அதை நம்பாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல்
எந்த நிறுவனம் என்று தெரியவில்லை, ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி 3 பேர் ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. ஜி நியூஸ்ல நம்ம அருண் கரெக்டா சொன்னாரு, ஜி நம் புகழ்பெற்ற செய்தி சேனல் தானே, அவங்க வந்து ஹரியானால 10 சீட்டு தான் இருக்கு, அதுல வந்து 16 சீட்டு 19 சீட்டு பிஜேபி வரும். ஹிமாச்சல் பிரதேச 4 இதுதான் இருக்கு, அதுல வந்து 6 சீட்டு பிஜேபி வரும். இவ்வளவு உண்மைக்கு மாறாக எந்த விஷயமும் எந்த அடிப்படை விஷயமும் இல்லாம ஒரு கருத்து கணிப்புன்னு சில நிறுவனங்கள் சொல்றதை எப்படி நம்ப முடியும்? நான் கேட்கிறேன். சரி, நான் நிறுவனங்கள் நம்ப வேணாம். இப்போ கார்கே சொல்ற இல்ல இந்தியா கூட்டணி சொல்ற 295 நம்பணும் அப்படின்னா அமித்ஷா மோடி சொல்ற 400 நம்பி தான் ஆகணும். எப்படி? இல்ல அதுதான் அங்கதான் விஷயம். இப்ப 200 சொல்லுங்க, 295 நீங்க எப்படி சொல்லுங்க? இருங்க சார், இருங்க இருங்க அதான் சொல்றேன், இருங்க. 295ங்கிறது வந்து நீங்க எலெக்ஷன்ல முக்கியமா பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்ஸ், கிரவுண்ட் ரியாலிட்டி, கெமிஸ்ட்ரி, இது 3 வச்சு தான் போலிங் உடைய விஷயம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸும் இருக்கும். திஸ் இஸ் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய விஷயம். அரித்மெட்டிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னாலுமே இப்போ இவங்க சொல்லக்கூடிய பிஜேபியோட ஹார்ட் கோர் ஏரியாஸ்லயே எங்கெல்லாம் சறுக்கி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும். யூபி உள்பட, மகாராஷ்டிரா உள்பட, மத்திய பிரதேஷ் உள்பட, யூபியில் இருக்கிற ஒரு சில மீடியாஸ், அங்கே இருக்கிற லோக்கல் சேனல்ஸ் அவங்களோட இதை எடுத்து பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு. எவ்வளவு மோசமா இவங்களுடைய விஷயங்கள் அங்கே பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, அதாவது அவர் ஒரு பட்டியலே போட்டாரு. நான் முடிச்சிடறேன். இந்த தேர்தல் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் இதுக்கு உண்டான கம்பேரிசன், யங்ஸ்டர்ஸுக்குள்ள வேலை வாய்ப்பு. உத்தரப்பிரதேச அதான் சார் சொல்றான், எங்களுக்கு வேலை கொடுக்கல, எங்களுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நீங்க டெவலப் பண்ணல, எங்களுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை, நாங்கள் ஏழ்மையில தான் இன்னும் இருந்துட்டு இருக்கோம் சொல்ற ஸ்டேட்ல நீங்க எப்படி முன்ன ஜெயிச்ச மாதிரி 70 ஜெயிப்போம் 75 ஜெயிப்போம் எப்படி நம்ப முடியும் உங்களால? அந்த அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதானே. அப்போ அதை வைத்து தானே இனி இந்தியா பிளாக் கிளியரா சொல்றாங்க, நாங்க இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில இந்த மாதிரி விஷயங்களுடைய இவ்வளவு கெமிஸ்ட்ரியோட பிஜேபியோட ஆன்டி இன்கம்பன்சியோட நிக்கிறோம். அப்போ எங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வரும், இதுல என்ன சந்தேகம்னு கேட்கிறேன். ஓகே, கேட்போம். இல்லை அதில் அதை வந்து அவர் சொன்ன அரித்மெட்டிக், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வெளியே வந்தது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலை, ஹேமந்த் சோரன் கைது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலை, பிரிஜுவல் ரேவண்ணாவுடைய விவகாரம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலை, மகாராஷ்டிரால 2 கட்சிகள் உடைந்தது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு அந்த நம்பர் சொல்லுதா? இல்லைங்க, இதெல்லாம் எதிர்கட்சிகள் முன் வச்சாங்களே. ஒரே ஒரு விஷயம் இதில் மூட் ஆஃப் த நேஷன், இது வந்து இன்றைக்கு நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பாதுகாவலன் என்பதை 140 கோடி மக்களும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மூட் ஆஃப் த நேஷன், நாட்டினுடைய நம்பிக்கை. 2019 இன்னைக்கு நாட்டின் பாதுகாவலன் 2014 17 கோடி ஓட்டு எடுத்தோம். 17 கோடி ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி தனியாக 272 இடங்கள்ல. 2019 22 கோடி ஓட்டு எடுத்தோம். 27 கோடி. இன்னைக்கு 25 கோடியிலிருந்து 27 கோடி இருக்கு. இன்னும் அடிஷனலா கூடுதலாக 5 கோடி ஓட்டு எடுக்க போறோம். ஏன் சொல்றோம்னு சொன்னா, எங்களுடைய மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் போயிருக்கு. நீங்க என்னதான் ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, ஒரு நிமிஷம் 27 கோடி இதுக்கெல்லாம் மைனஸ் பண்ணவே இல்லையே நான் கேக்குறேன். 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம், 8500 ரூபாய் டக்கான்னு கொடுப்போம், இப்படி எல்லாம் சொன்னா கூட இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து என் வாழ்வாதாரம் முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம், என் தன்னம்பிக்கை முக்கியம் அப்படி நினைக்கிறாங்க பாரதிய. அதெல்லாம் சொல்றோம் நாங்க. இந்த பிரிவினைவாத அரசியலை மக்கள் ஏத்துக்கல, கரப்ஷன் அரசியலை மக்கள் ஏத்துக்கல, வாரிசு அரசியலை மக்கள் ஏத்துக்கல. மக்கள் வந்து இந்த இந்தி கூட்டணி மேல இந்த பிரிவினைவாதம் இருக்குது, வாரிசு இருக்குது, ஊழல் இருக்குது. ஏங்க எது வாரிசு அரசியல்? எது வாரிசு அரசியல்? எது வாரிசு அரசியல்? எது எங்க சொல்லுங்க? எத்தனை வாரிசு சொல்லுங்க? எத்தனை வாரிசு இல்லன்னு சொல்லுங்க. எத்தனை வாரிசு இல்லன்னு சொல்லுங்க. வாரிசு சொல்லுங்க. பிஜேபி போற லிஸ்ட்ல வாரிசு யாரு இல்ல? ஊழல் இல்லன்னு சொல்ல முடியுமா? கர்நாடகால எப்படி ஆட்சி நடக்குது? கர்நாடகால பாஜக ஆட்சி நடக்குது எப்படி? 40% ஊழல் நடந்தா இல்லையா? 40% ஆட்சி தானே. கர்நாடகால 40% ஆட்சி ஊழல் நடந்தா இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸ் ஊழல் சொல்றீங்க. இன்னைக்கு சொல்றது அவ்வளவு போய் தானே. அவ்வளவு போய் தானே. இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகா 40% அவ்வளவு போய் தானே. கான்ட்ராக்ட் இன்னைக்கு காங்கிரஸ் சொல்றாரு. நீங்க ஆட்சி இல்லன்னு ஒரு 40% ஆட்சி தானே. சித்தராமையா 40% கமிஷன் ஆட்சி. ராகுல் காந்தி கடந்த 15 தேர்தல்ல ராகுல் காந்தி தோத்திருக்காருங்க.
ஆனாலும் கூட ராகுல் காந்தி தலைமை வேணும்னு காங்கிரஸ் நினைக்குதுன்னா இதுதான் டைனாஸ்டி பாலிடிக்ஸ், இதுதான் வந்து குடும்ப அரசியல், இதுதான் ஒழியணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் இருக்கிற ஒரே இயக்கம் பேருக்கு இருக்காருங்க, பேருக்கு இருக்காருங்க. மல்லிகார்ஜுன எங்களுக்கு தலைவர் இருக்காரு, பிரதமர் வேட்பாளர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு. உங்களுக்கு ஏங்க பிரதமர் வேட்பாளர் இல்ல? யாருங்க தலைவர்? இந்தி கூட்டணி மக்களுடைய நம்பிக்கை பெற முடியாது. ஏன்னா அது நெல்லிக்கா மூட்டைன்னு மக்களுக்கு தெரியும். ஊழல்வாதிகளின் மொத்த கூட்டணி ஆகையினால மக்கள் புறக்கணிப்பு, மக்கள் புறக்கணிக்கிறாங்க இந்தி கூட்டணி. அருண், இது வந்து தோல்விக்கான காரணத்தை இந்தியா கூட்டணி தேடுது அப்படின்னு பாஜக விமர்சிக்குது. குறிப்பா 150 அதிகாரிகள்கிட்ட அமித்ஷா பேசினாரு. தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள்ல நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றதெல்லாம் இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? எல்லாவற்றிலும் குறைகளை முன்வைக்கிறப்போ அப்போ அந்த வெற்றியோ தோல்வியோ அதை ஏத்துக்க இந்தியா கூட்டணி மறுக்கிறதான்ற கேள்வி வராதா? ஏங்க இப்போ இன்னும் முடிவே வரலங்க. இது என்னக்க எக்ஸிட் போல வச்சுக்கிட்டு வந்து மக்களுடைய தீர்ப்பை ஏற்கிறீங்களா ஏற்க மாட்டீங்களான்னு கேட்டால் இது என்ன? அமித்ஷா சொல்றாரு. நான் என்ன சொல்ல வர்றேன், இல்லை அமித்ஷா தான் கேட்குறேன். ஏன்னா நாட்டு பிரதம மந்திரியாவே ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் முடிவு சொல்லிட்டாரு. எக்ஸிட் போல் தான் வாக்கு எண்ணிக்கை முடிவு என்பது போல சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? நாங்கள் நாட்டு பிரதம மந்திரி இப்படி தான் பதிவு போடுறாரு. ஆகவே முதல் விஷயம், இது ஒரு கருத்து கணிப்பு. அதுவும் ஊடகங்கள் சில நிறுவனங்களை வச்சு செய்கிற கருத்து கணிப்பு. இது சரியானது உண்டு, சரியில்லாமல் போனது உண்டு என்று கடந்த காலத்துல எல்லாம் இருக்குது. இப்போ எங்களுடைய கருத்தில் இது ஏன் சரியில்லைன்னு சொல்கிறோம், அதற்கான சில காரணங்கள் இருக்குது. அது அஃப்கோர்ஸ் பாஜக காரங்களும் பாஜக நண்பர்களும் ஏற்க மாட்டாங்க. பட் நான் மக்களுக்காக நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க. இந்த கருத்து கணிப்பில் பாஜக 5 இடங்களை வெல்லும், தமிழ்நாட்டில் 5 இடங்கள் ஜெயிக்க முடியுமா? அதில் கூத்து என்னன்னா, அதிமுகவுக்கு ஒரு இடமும் கிடையாது. அதிமுக ஒரு இடத்துலையும் ஜெயிக்காதா? ஆனால் பாஜக 5 இடத்துல ஜெயிக்குமா? இருக்க கேரளாவில் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஜெயிச்சதில்லை. அங்கே போட்டி யாருக்கு இடையிலன்னு உலகத்துக்கே தெரியும். இவங்க 3வது இடத்துல இருக்காங்க. அங்கே 4லேருந்து 6 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும். அவங்க பாட்டுக்கு போடுறாங்க. தெலுங்கானாவில் 3வது இடம். அங்க போட்டி ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் சந்திரசேகர ராவ் கட்சிக்கு இடையில. ஆனால் பாஜக தான் அதிக இடங்களில் வெல்லும். கார்கே அவர் என்னை பேச விட மாட்டார். கார்கே இதை பாருங்க, அவர் பேச, அதாவது சொல்றேன் எதனால ஒண்ணுமில்ல. பஞ்சாப்ல 5-6 இடங்கள் ஜெயிக்கும் பாஜக. என்ன ஆதாரம்? எல்லாம் கேலி பண்றாங்க. அங்க என்ன அவங்களுக்கு எந்த பேசும் கிடையாது. ஏற்கனவே பஞ்சாப்ல 3 MP இருக்கும். ஏற்கனவே இருங்க, கூட்டணி இருக்கா சார்? அது கேக்குறாங்கல்ல, அகாலி இருக்கா? ஏன் ஆனா வளர்ந்திருக்க மாட்டோமா? தெலுங்கானால 12 இடம் எடுக்க போறாங்க. 7ல இருந்து 12. அத முடிவுகள் தானே தெரியும். எப்படிங்க இவங்க எப்படிங்க டிசைட் பண்றாங்க? வளர்ந்திருக்காதுன்னு எப்படி இவங்க டிசைட் பண்ண முடியும்? நான் சொல்லலையா? எக்ஸிட் போல வச்சு பேசுறீங்க. இல்லையே சொல்லலையா? ஸ்ரீதர் கரெக்ட்டா தான சொன்னாரு. உங்களோட ஓன் மெக்கானிசம் சொன்னாரு. எக்ஸிட் போல வச்சு இங்க பேசலையே. ப்ரொஃபசர் கோ அவர் எக்ஸிட் போல வச்சு இதெல்லாம் என்ன நியாயம்? நேயர்களே நீங்க தான் பார்க்கணும். பாஜக ஆதரவாளர் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அடுத்தவங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. நாங்க எப்படி பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, பீகார் எடுத்துக்கங்க. பீகார்ல நிதிஷ்குமார் மோடியோட சேர்ந்து பிரச்சாரமே பண்ணல. அங்க வந்து எவ்வளவு சிக்கல் அந்த கூட்டணிக்குள்ள. ஆனா அதே நேரத்தில் அங்கே தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ், 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே இதுவரைக்கும் இல்லாத ஒரு உடன்பாடு, ஒரு கூட்டணி. அது எப்படி? அங்கேயும் ஒரே தோல்வி தானாங்கய்யா. உத்தரப்பிரதேசத்தில் போன மக்களவை தேர்தலில் காங்கிரஸுக்கும் அகிலேஷ் யாதவ் கட்சிக்கும் கூட்டணி இல்லை. ஆனால் அங்கேயும் அதே தானா, பழசு தானா? 80ல் 70 பிஜேபிக்கு. இந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம். அடிப்படையே இவ்வளவு இருக்குது. இதையெல்லாம் மீறி நீங்க ஒரு கணக்கு கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயங்கிறோம். அது போன தடவை இல்ல ஐயா, நீங்க பேசும்போது பேசுங்கய்யா, ஏன் கருத்து சொல்ல வேணாம், நீங்களே பேசிட்டு போங்கய்யா.
கார்கே அவரை நீங்க கொஞ்சம் பேசுங்க, கட்டுப்படுத்துங்க. அவர் யாரையும் பேச விடப்படும். இல்லை, இது என்ன நியாயம்? ஆக என் கருத்தை சொல்றேன். ஏன் இந்த கணிப்புகள் தவறு என்கிறோம் என்பதற்கு இந்த ஆட்சியை பற்றியெல்லாம் அவங்க 2 பேருக்கும் அவங்களுக்கு நான் அதுக்குள்ளே போகலை. ஏன்னா அப்போ அதுக்குள்ளே போனால் அது வேற விவாதம். மக்கள் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணி வாக்கெல்லாம் அழிச்சாச்சு. இனிமே தீர்ப்பு வந்த பிறகுதான் நம்ம ஒரு அதை பற்றி கணிக்கணும், எந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிச்சாங்கன்னு. அப்படி இப்போ அவங்க வாட்டுக்கு சொல்கிறாங்க இந்தியா கூட்டணினா ஊழலியா, என்னங்கய்யா அது? வந்து அமலாக்கத்துறையையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு மிரட்டி 41 கம்பெனிகள்கிட்ட இருந்து தேர்தல் பத்திரத்தை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிக்கை முழு பக்கம் விளம்பரம் பண்ணி மாதிரி செய்தியே போட்டுச்சு. நீங்க எல்லாம் ஊழலை பத்தி பேசலாங்களா ஐயா? அதே போல இந்தியா அதே ஊடகம் தான் நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இப்ப ஊடகம் அதே தானே இதையும் சொல்லுது. இத சொன்னா ஏன் ஏத்துக்க அவரே பேசட்டும். பாஜக பத்தி சொன்ன அந்த ஊடகத்தை பாராட்டுறீங்க இல்ல? அப்ப இத சொல்ற போது பாராட்டுங்க இல்ல ஏத்துக்கோங்க குறைஞ்சபட்சம். முடிச்சிட்டு ஆர்னன் முடிச்சிருங்க ப்ரொஃபசர். கார்கே அவரே பேசிட்டு அவர் யாரும் நீங்க முடிச்சிருங்க. இல்ல ஒண்ணுமில்ல, பிரிவினைவாதம் முடிச்சிடறேன் நான், அவ்வளவுதான். நீங்க அவங்க ஒன்றும் பேச விட மாட்டாரு. நீ பிரிவினைவாதம் இந்தியா கூட்டணி பேசுதுன்னு இங்க பேசுறாங்க 2 பேரும். பாஜக எங்கேயாவது ஒரு நாட்டு பிரதம மந்திரி தன்னுடைய சொந்த மக்களை முஸ்லிம்கள் என குறிப்பிட்டு உங்களுடைய தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து இந்தியா கூட்டணி வந்தா முஸ்லிம்கள் கொடுத்துரும், உங்ககிட்ட 2 எருமை மாடு இருந்தா அதுல ஒரு எருமை மாட்டை எடுத்து முஸ்லிம் கிட்ட கொடுத்துருவாங்க, பூரா போய் இந்த மாதிரி பேசியது சர்வதேச பத்திரிகைகளே கடுமையா கண்டிச்சிருக்கு. பிரிவினைவாதத்தினுடைய பிதாமகன் மோடி, பிரிவினைவாதத்தின் பிதாமகன் மோடி, அவருக்கு எப்படி வாக்களிச்சிருப்பாங்க? டாக்டர் சுமந்த் ஒரு நிமிஷம். அவருக்கு கேரளால தோற்க போற வருத்தம் அவருக்கு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல காணாம போயாச்சு கம்யூனிஸ்ட். அதற்காக எதை வேணா சொல்லிட்டே இருக்கலாமா? சார் நீங்க பாட்டுக்கு ஏதாவது தேர்தல் சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்களோட இன்னொரு இண்டி கூட்டணி மொத்தமா அருணன் அவர்கள் ஒரே பதில் சொல்லிட்டாங்க. வின் பண்ணது கம்யூனிஸ்ட் வின் பண்ணல. அத ஒரே நிமிஷம் சார். 5 வின் இருக்காங்க. நான் இன்னும் டீடைலா பேசலாம். பட்டியலினத்துக்கு ஓபிசிக்கு இருக்க இடஒதுக்கீடு எடுத்து நாங்க சிறுபான்மையினருக்கு கொடுப்போம் நீங்க சொன்னது சரி. நீங்க சொன்னதுக்கு நாங்க எதிர்வினை ஆத்தினா தவறா? அது தப்பு. இதான் நார்சிசம்ன்றது. இல்ல நாங்க தப்பு. பேசுறது எல்லாம் பேசுவோம். நீங்க எதிர்வினை ஆற்றா மட்டும் நம்ம சும்மா விட மாட்டோம். நம்ம மக்களுக்கு புரியும். ஒரே நிமிஷம் டாக்டர் சுமந்த். தென் மாநிலங்கள்ல பாஜக குறிப்பிட்ட எண்ணிக்கையில நம்பர் வாங்கும், குறிப்பா தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லாம் அவங்க வந்து கணக்கில் தொடங்குவாங்க அப்படின்றதெல்லாம் காட்டப்படுது. ஸோ ஒருவேளை வட இந்தியாவில் அவங்களுக்கு குறைகிறது அப்படின்னா அதை இங்க வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த ப்ரொஜெக்ஷன் சரியா? இல்ல, தமிழ்நாட்டுல வந்து ஒரு கருத்து கணிப்புல 6 to 14 இடங்கள் பாஜக வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஒப்பீனியன், அந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் செய்த நபரை நான் நிச்சயமாக சந்திக்க விரும்புகிறேன். ஒரு காலகட்டத்துல இந்த தேர்தல் முடிந்த பிறகு வேற ஒரு ஊர்ல அவர் இருந்தா கூட நான் போய் அவரை பார்க்கணும். ஏன்னா எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிறதுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல் ப்ராசஸ். முதல்ல தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் தலா ஒரு இடத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுவும் கேரளால அது வருமானு தெரியாது, தமிழ்நாட்டுல மேபி ஒரு இடம் வரலாம். அதை தாண்டி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வட மாநிலங்களில் இழக்கக்கூடியதெல்லாம் இங்கு மேக்கப் ஆகுமா என்றால் உறுதியா மேக்கப் ஆகாது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு மேற்கு வங்காளத்திலையும் ஒரிசாவிலையும் கணிசமான அளவுல கூடுதல் இடங்கள் கிடைக்கும் அங்கு. அதனால வட மாநிலங்கள், அதாவது பர்டிகுலரா மேற்கு மாநிலங்கள், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகள் மேற்கு வங்காளத்திலையும் ஒரிசாலையும் மேக்கப் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தவிர அவர்கள் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மேக்கப் பண்ணுவாங்க. ஒரு கருத்து கணிப்பு கேரளாவில் 3 to 4 இடங்களை கொடுத்திருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் பார்த்து பாஜகவினரே வந்து ஆடி போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே வந்து அவங்க வைல்டஸ்ட் இல்ல அப்படிலாம் இல்ல. கர்நாடகாவை நாங்க பெரிய அளவுல ஜெயிக்க போறோம் சார். 4 சீட்டு கேரளால சொல்லுங்க சார், எந்த சீட்டு சார்? ஏங்க 4 திருச்சூர் ஜெயிப்போங்க, பாலக்காடு ஜெயிப்போங்க, அட்டிங்கல் ஜெயிப்போங்க, திருவனந்தபுரம் ஜெயிப்போங்க. 4 திருச்சூர் எல்லா இடத்துலயும் வெறும் மகளிர் 3 லட்சம் மகளிர் கலந்துக்க மாநாடு திருச்சூர்ல 3 லட்சம் மகளிர் கலந்துக்க மாநாடு நடந்தது. அன்றைக்கே தெரியும் வெற்றி பெற போறோம்.
தமிழ்நாடு 7 இடத்துல வேற ஓட்டு வரணும். சொல்றீங்க சுமன். தமிழ்நாட்டுல இருந்த 14 சொல்லிடுங்களேன் ப்ளீஸ், அதுவும் மக்கள் கேட்டுக்கிட்டோம். நீங்க ஜெயிக்க போற 14 சீட் தமிழ்நாட்டிலேயே சொல்லிடுங்களேன் எதுன்னு. சரி, 4 சொன்னாலே பெரிய விஷயம். இல்ல, 6 ல இருந்து 14 அவர் கேரளா நாங்க சொல்றேன் தமிழ்நாட்டுல ஏத்திக்கோங்க. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, நீலகிரி, திருநெல்வேலி, தர்மபுரி நாங்க சொல்றோம். 2026ல பாருங்க பாஜக இல்லாம ஆட்சி இல்ல தமிழ்நாட்டுல. அப்படி பேச போறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், எலெக்ஷன் பேசலாம். அன்னைக்கு உட்காருவோம். பாருங்க, 2 பேரும் பயங்கர கனவுல இருக்காங்க. என்ன பாருங்க, தமிழ்நாட்டை வச்சு சந்தோஷப்பட்டு 2 பேருமே பயங்கரமான கனவுல இருக்காங்க. இந்திய கூட்டணியும் ஆதரவாளர்களும் தமிழ்நாட்டை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதோட நிறுத்திக்கோங்க. சரி, ஓகே, கேட்கலாம். அதுவும் 24 வரைக்கும் தான். 24க்கு அப்புறம் அதுவும் இல்ல. அதான் இவ்வளவு பதறீங்க. உங்க பதில் எங்களுக்கு புரியுதுங்க. ஒரு நிமிஷம், சுமன். சுமன் இந்த தடவை தெற்குல வந்து வடக்கு சார், ஒரு நிமிஷம். சுமன் முடிச்சு. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கார்கே, பாஜக ஆட்சி அமைக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கருத்து கணிப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கை வராது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, ஒரு நிமிஷம். எல்லாரும் இறுதி கருத்து ஒரே வரி தான் நேரம் இருக்கு. யார் வெற்றி பெறுவார்கள்? இல்ல பதிலுக்கு நேரம் இல்ல சார். நம்ம நிறைய பேசுவோம். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு டே ஃபுல்லா பேச போறோம். சபி, ஒரே வரி. வெற்றி என்பது இந்திய மக்களுக்கான வெற்றி. கண்டிப்பா இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. முக்கியமா இந்த கருத்து கணிப்புல 400க்கு மேல வந்து யாருமே சொல்லன்னு நாளைக்கு இடி ரேட் வரப்போதான் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு டோல் பிளாசா ரேட்லாம் கூட்டிட்டாங்க. ஸ்டாக்ஸ் மார்க்கெட் பத்தி தான் பேசி இந்த இதெல்லாம் வந்து சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. நாளைக்கு யாரோட டிவில ரேட் போகுதுன்னு தெரியல. யார் வெற்றி பெறுவா எவ்வளவு? சுருக்கமா ஒரே வரி. எக்ஸிட் போல்ல வந்திருக்கிறத விட அதிகமாக 400க்கு மேற்பட்ட இடங்களை நாங்க வெற்றி பெற போறோம். அதற்கு முன்னோட்டம் தான் இன்னைக்கு. இல்ல இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துல நாங்க 60 இடத்துல 45 48 இடத்தை பெற்று நம்ம முதல்ல ஆட்சி எடுத்திருக்கோம். சிக்கிம்ல இன்னொன்னு காங்கிரஸ் கட்சிக்கு சிக்கிம்ல இன்னைக்கு நோட்டாவுக்கு கீழே நோட்டா 0.9%, 0.3% காங்கிரஸ் ஒரே வரி. இல்ல, அதாவது இல்ல, இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் இருக்கு பாருங்க. உண்மையான தேர்தல் முடிவுகள் வந்த உடனே எந்தெந்த டிவி இதை நடத்துச்சோ அவங்க தயவு செய்து இந்த எக்ஸிட் போல முடிவை போடணும். இதில் எது சரியாச்சு எது தப்பாச்சு என்பதை பார்க்கிற நேயர்களுக்கு சொல்லணும். சரியா இருந்தா அவங்க பெருமிதம் கொள்ளட்டும், தவறா இருந்தா வருத்தம் தெரிவிக்கணும். குறைஞ்சபட்சம் அத்தகைய ஏற்பாட்டையாவது நம்முடைய ஊடகங்கள் செய்யணும். அதுதான் ஊடகங்களுடைய நம்பகத்தன்மையை காக்கும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஓகே, ஒரே வரி. நிச்சயமாக இந்த எக்ஸிட் போலை தாண்டி நிச்சயமாக பாரதிய ஜனதா திருப்பி வரப்போகுது என்பது மாற்று கருத்துல அது உறுதி. எக்ஸிட் போல வச்சுட்டு இவங்க வந்து யாரும் பேச இவர்கள் பேசுவதை பார்த்தால் இப்பவே வந்து அவங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு சாக்கை தேட இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் ஆரம்பிச்சதா தான் நான் பார்க்கிறேன். டாக்டர் சுமன், பாஜக ஆட்சி அமைக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த எக்ஸிட் போல் எண்ணிக்கை வராது என்றும் நான் கருதுகிறேன். இல்ல ஆட்சி அமைக்கும்னா அது 270 பிளஸ் பாஜகவா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அந்த 272 கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். பொறுத்து வந்து பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் தான் நிறைய கேள்விகளுக்கு விடை சொல்லணும். மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றதுக்கு அதுதான் வந்து சரியான குறிப்பாக இருக்கும். பொறுத்து பார்க்கலாம். வாதத்தில் பங்குண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.